சென்னையில் ஓடும் ஆறுகளின் தன்மை குறித்த ஆய்வை அமெரிக்க நீரியல் வல்லுநர்கள் நடத்தினர். இது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். அடையாறு, கூவம், கொசஸ்தலை ஆகிய 3 ஆறுகளும் சென்னை நகரின் முக்கிய அடையாளங்களாக விளங்குகின்றன. ஒரு காலத்தில் தெள்ளத் தெளிவாக மக்கள் குடிநீராக பயன்படுத்திய இந்த ஆறுகளின் நிலை தற்போது கழிவு சூழ காணப்படுகிறது. அதீத ஆக்கிரமிப்பு, நீர் மேலாண்மை இல்லாதது போன்ற காரணங்களால் மழை காலங்களில் இந்த ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாயமும் ஏற்படுகிறது. இதை போக்கும் விதமாக அமெரிக்க தூதரகத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி அமெரிக்காவில் உள்ள பெருநகரங்களில் ஆறுகளை சுத்தப்படுத்தி அதன் மேலாண் திட்டத்தை வளப்படுத்தியது போல சென்னையிலும் அவற்றை மேற்கொள்வதற்காக நிதி உதவி மற்றும் ஆலோசனைகளை வழங்க அமெரிக்க அரசு ஆர்வம் காட்டியுள்ளது. பெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி துணை இயக்குநர் ஜூலியா மெக்கார்த்தி தலைமையிலான நீரியல் நிபுணர்கள் சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தின் ஆதரவோடு அடையாறு ஆற்றை ஆய்வு செய்தனர். அடையாறு ஆறு 200 வருடங்களுக்கு முன்பு எவ்வாறு இருந்தது என சென்னை வரலாற்று ஆய்வாளர் ஸ்ரீராம் நீரியல் நிபுணர்களிடம் விளக்கினார். முதற்கட்டமாக அடையாறு ஆற்றின் நீரியல் பகுதியை சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து பார்வையிட்ட அமெரிக்க நீரியல் வல்லுநர்கள் சென்னையின் முக்கிய ஆறுகளை தூய்மைப்படுத்தவும் மேம்படுத்தவும் நிதி உதவி பெற்றுத் தருவதாக தெரிவித்துள்ளனர். After this visit, I'm sure there'll be some more discussions and recommendations, but primarily we're looking here about how we can build even more resiliency in terms of the project for the Adyar River. இந்தியாவில் பல நகரங்களை விட சென்னை தங்கள் முன்னோர்கள் மூலம் நெருக்கமான நகரம் என்பதால் முதற்கட்டமாக சென்னையை தேர்ந்தெடுத்து இருப்பதாகவும் தென்னிந்திய உணவுகளை உண்டு வளர்ந்தவர்கள் என்கிற முறையில் சென்னைக்கு ஆதாரமான அடையாற்றை மேம்படுத்த முதல் கட்டமாக திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறுகிறார். A great history here, trying to understand and unpack all the evolution of the city and how it's evolved around the river and what the river means to the city. இந்த வாரம் முழுவதும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தும் வல்லுநர்கள், மேயர், ஆணையர், தமிழ்நாடு நீரியல் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு ஆய்வுக் கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளனர். அடுத்தடுத்த கட்டங்களில் கூவம் மற்றும் கொசஸ்தலை ஆறுகளிலும் நிதி வழங்குவதற்கான ஆய்வுப் பணிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலு வெற்றிவேல்.